அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 22/5/2026 வைகாசி வெள்ளிக்கிழமை. அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஷஷ்டி திதி. நேற்று ஆரம்பமான இந்த ஷஷ்டி திதி அப்படிங்கிறது இன்று காலை 6:30 மணியோட முடிவடைந்து விட்டது. இருந்தாலுமே நம்ம இன்றைய தினம் ஷஷ்டிக்கான வழிபாடுகளை நம்ம வீடுகளில் செய்வது அப்படிங்கிறது நல்லது. முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் துவரம்பருப்பை உங்கள் சமையலில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சுக்கிரனுக்கு உரிய வெள்ளை மொச்சை அதை இன்றைக்கி உங்களுடைய பூஜை அறையில் வேக வச்சு 27 மொச்சை எடுத்துக்கோங்க. 27 மொச்சையை நீங்கள் இப்போ ஊற வச்சிங்கன்னா கூட நைட்டு 8 to 9 மணிக்கு நீங்கள் அதை நெய்வேத்தியமாக உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம். 27 மொச்சையை நல்லா வேக வச்சுட்டு அதோட தேன் கலந்து நீங்கள் தாயாருக்கு அதை நெய்வேத்தியமாக வைக்கும்பொழுது நல்ல ஒரு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நம்முடைய சேனலில் முக்காவாசி பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள், அதை தொடர்பான மற்ற சின்ன சின்ன விஷயங்கள், பூக்கள், இலைகள், வேர் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் செய்யலாம், சின்ன சின்ன மந்திர ஜபங்கள், தீப வழிபாடுகள், இதெல்லாம் நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்விட்ச் வேர்டு, ஏஞ்சல் நம்பர்ஸு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். யாருக்கு எது விருப்பமோ, உங்கள் உள்மனது எதை செய்யணும்னு நினைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது, சரிங்களா? உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த நாள் உங்களுடைய சௌகரியம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் இந்த விஷயங்களை தாராளமாக செய்யலாம். ஆனால் தினம்தோறும் நம்முடைய சேனலை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கான, உங்களுடைய மகிழ்ச்சிக்கான, நிம்மதிக்கான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால இன்றைக்கி நம்ம சுக்கிரனுடைய அருள் கிடைப்பதற்காக பண தட்டுப்பாடு நீங்கி நல்ல ஒரு அமோகமான பணவரவு, கைகளில் எப்பொழுதும் நல்ல ஒரு பணப்புழக்கம். மாதத்தோட கடைசி வாரத்தில் நிறைய பேருக்கு அந்த பணத்தட்டுப்பாடு, வறுமை அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் இல்லாமல், யாருக்கிட்டேயும் போய் கடன்னு போய் கேட்காம, நம்ம குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை செலவுகளை தாராளமாக செய்வதற்கு நம்ம கைகளில் எப்பொழுதுமே பணம் இருக்கணும். சில பேர்லாம் அடுத்த மாதம் சம்பளம் எப்போ போடுவாங்க அப்படிங்கிறத காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ சம்பளம் வந்தால் பரவாயில்ல, சம்பளம் வந்தால் பரவாயில்லன்னு அப்படின்லாம் ஒரு நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கைகளில் போதுமான அளவு பணம் எப்பொழுதுமே கையிருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் சேமிப்பு நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையணும். வீண் விரைய செலவுகள் குறையணும்னா நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் நம்ம உடம்புக்கு எந்த விதமான நோய் நொடிகள் வராது. நோய் நொடி வராமல் இருந்தாலே நம்ம ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம். அதனால் வீண் விரைய செலவுகள், வண்டி வாகனங்கள் பழுதாகாமல் இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார உபகரணங்கள் நன்றாக வேலை செய்து இயங்கணும். ஆக மொத்தம் தடைகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம சுக்கிரனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும். சுக்கிரனோட அருளும் முருகனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஒரே ஒரு செம்பருத்தி இலை இருந்தால் போதும். சிவப்பு செம்பருத்தி பூ இருக்குது இல்லையா, ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ, அந்த இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி இலை தீபம் நிறைய பேர் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏற்றுவாங்க. முருக வழிபாட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இலையை பாருங்களேன். இந்த இலையில் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதிரி டிசைன் செரேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சாட்சாத் முருகனுடைய வேல் மாதிரியே இருக்குது. அதனால் அவருடைய வழிபாட்டில் இந்த இலைகள் வெற்றிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனாலும் இந்த செம்பருத்தி இலையும் தன ஆகர்ஷணத்தை, பணவசியத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்கும். ஸோ ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 to 2 சுக்கிரஹோரையில் செய்கிறதுனாலும் செய்யலாம், அல்லது இரவு 8 to 9 செய்கிறதுனாலும் செய்யலாம். சுத்தபத்தமானவர்கள் தான் செய்யணும். கர்ப்பிணி பெண்களும் இதை தாராளமாக செய்யலாம். அசைவம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு செய்யலாமா அப்படிங்கிறத தயவு செய்து கேட்காதீங்க. அதை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு செம்பருத்தி பூ இலை, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தொடச்சிடுங்க. இப்போ நம்ம இந்த இலையில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வசி வசி அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ அதே போலவே நீங்களும் ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பேனாலேயோ ஒரு மார்க்கராலேயோ நீங்கள் எழுதுங்க. நான் ஒரு மார்க்கரால் தான் எழுதியிருக்கிறேன். பணம் வசி வசி அப்படிங்கிறத எழுதிடுங்க. ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம்.
ஏன் நம்ம பதிவுகள் நிறைய பதிவுகளில் பணம் வசி வசி அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணத்தை நம் வசம் ஈர்ப்பதற்கு நாம் எப்பொழுதும் உச்சரிக்க வேண்டிய மிக எளிமையான வார்த்தைகள் தான் பணம் வசி வசி. வசி வசி அப்படின்னா எனக்கு நீ வந்து வசியமாகணும், ஆரோக்கியம் வசி வசி, நல்லுறவு வசி வசி, அன்பு வசி வசி. அதை மாதிரி நம்ம எந்த வார்த்தைகள் வேணாலும் போட்டுட்டு அவை வசி வசி அப்படின்னு எழுதலாம். சொந்த வீடு வசி வசி, சொந்த வாகனம் வசி வசி அப்படின்னு நம்ம எது வேணாலும் எழுதலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் பணம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு எழுதுங்க. இதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ரூபாய் நாணயம். இந்த 6 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஷஷ்டி திதி, 6வது திதி இன்றைய தினம். ஸோ அதற்கும் நீங்கள் 6 ரூபாய் நாணயத்தை வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுக்கு உரிய எண் அப்படிங்கிறது 6. அதனால் நம்ம எந்த ஒரு கோரிக்கையும் கடவுள்கிட்ட வைக்கும் பொழுது ஒரு நாணயத்தை முடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். ஸோ இதை வந்து நம்ம இந்த இலைக்கு மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் நம்ம இது மேலே வச்சிடலாம். சரிங்களா? வச்சுட்டு நீங்கள் வந்து இதற்கு முன்பு அமர்ந்து ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வெற்றிலை தீபம் கூட நீங்கள் இரவு 8 to 9 மணிக்கு ஏற்றி வைக்கலாம். ஏதாவது ஒரு தீபம் அப்படிங்கிறது நம்ம பூஜை ரூமில் இருக்கணும். ஸோ தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வச்சுட்டு என்னென்னலாம் பண தேவைகள் உங்களுக்கு இருக்குது, இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை வீட்டு லோன் கட்டணும், இல்லை வேறு எதற்காவது ஒரு பெரிய தொகை உங்களுக்கு தேவைப்படுது, மருத்துவ செலவுக்கோ அல்லது திருமண செலவுக்கோ ஒரு பெரிய தொகை தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த தொகை உங்கள் கைகளில் கிடைத்த மாதிரி கண்களை மூடி நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம். நிச்சயமாக உங்களுக்கு எந்த நேரத்துக்குள்ளார வேணுமோ அந்த நேரத்துக்குள்ளார அந்த தொகையானது உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். அதை மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க. கட்டாயம் உங்கள் பூஜை அறையில் தீபம் அப்படிங்கிறது எரியணும். நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலைனா கூட காமாட்சி தீபமோ அல்லது கஜலட்சுமி அம்மன் தீபமோ எரியும் இல்லையா? ஸோ அதை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அதற்கு முன்பு நீங்கள் அமருங்க. அதே போல் எப்பொழுதெல்லாம் நீங்கள் இதை மாதிரி சிறப்பான வழிபாடுகள் செய்கிறீர்களோ தரை விரிப்பு அப்படிங்கிறத போட்டு அதற்கு மேலே தான் நீங்கள் அமரணும். நீங்கள் காலையில் குளிச்சிருந்தா கூட இதை செய்வதற்கு முன்பு முகம் கை கால்லாம் அலம்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய கைகளில் ஏதாவது வாசனை திரவியங்கள், இப்போ எவ்வளோ வாசனை திரவியங்கள்லாம் வந்திருக்குது, சந்தன திரவியம் வந்திருக்குது, இல்லை ஒவ்வொரு கோயிலுக்கும் உரிய வாசனை திரவியங்கள்லாம் வந்திருக்கு. நம்ம சேனலில் கூட நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு திரவியத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ரோல் ஆன் பர்ஃப்யூம் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதை நீங்கள் உங்கள் கைகள் உள்ளங்கைகளில் பூசிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது நல்லது. இது இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எப்போ அடுத்த முறை முருகன் கோவிலுக்கோ அல்லது பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் இந்த 6 ரூபாய் நாணயத்தை போட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் வேண்டி கேட்பது நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. அதற்காக நன்றி சொல்வதற்காக முருகன் கோவிலையோ அல்லது பெருமாள் கோவில் உண்டியல்லையோ நம்ம இதை போட போகிறோம். இலையை வந்து நம்ம மறுநாள் உங்கள் வீட்டில் பூந்தொட்டி இருந்துச்சுன்னா அதிலே போட்டுடலாம், அல்லது கால்படாத இடத்துல போட்டுடலாம். ஏதாவது மணல் இருக்கும் இல்லையா, ஒரு வேஸ்ட் லேண்டு மாதிரி இருக்கும், அங்கே வந்து நீங்கள் இதை போட்டுடலாங்க. இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.